உத்தரப்பிரதேசில் இருக்க காசியாபாத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சார்ஜ் ஷீட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, அதாவது குற்றப்பின்னணின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப காலமாக ரொம்ப குற்றங்களில் இருந்த பின்னணி உள்ள கிரிமினல்கள் இல்லையா, சமூக என்ன சொல்லுவாங்க, விரோதிகள் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லாமே எல்லா வகையான கேஸில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, காசியாபாத்தில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இவங்களடா கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, யோகி ஆதித்யநாத், அங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஒரு கோரிக்கை என்னன்னா, ஐயா தயவு செய்து எங்களையே என்கவுண்டர் பண்ணாதீங்க, நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் மறந்துடுறோம், நாங்கள் இனிமேல் குற்றத்தில் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம், ஒரு ரெக்வஸ்டேஷன், ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி அங்கே நடந்திருக்கு. ஒரு கூட்டம் கூடி அதில் எல்லாருமே வச்சுட்டு எங்களையே என்கவுண்டர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நடந்திருக்கு. இதோடைய பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பக்ரீத் நடந்தபோது ஒரு சின்ன பையன் சூர்யா அப்படின்ற பையன் அவனை பக்ரீத்துக்கு இன்வைட் பண்ணி ஒரு 4 பசங்க இன்வைட் பண்ணுறாங்க. இன்வைட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவனை கத்தியால் குத்தி கொண்டுறாங்க. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாச்சு, பெரிய லெவலில் இருந்தது. ஸோ அதில் முக்கிய குற்றவாளி அப்படின்றவன் பார்த்தீங்கன்னா அண்டர் ஏஜ் தான். அவன் இறந்த, அந்த பையன் சூர்யாங்கிற இறந்துட்டான் இல்லையா, இறந்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா போலீஸ் அந்த கத்தியில் குத்துற மெயினால என்கவுண்டர் பண்ணிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய அந்த 4 பேரோ 3 பேரோ சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் இப்போ தொலைவிட்டு இருக்காங்க. ஸோ உத்தரப்பிரதேசை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் தான் யோகி ஆதித்யநாத் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு, பசங்களை ஒழுங்கா வளங்க, ஏதாவது அவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தானா அதுக்கப்புறம் உயிர் போச்சு அது போச்சுலாம் கேட்கக்கூடாது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர். அப்போ லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்கே இன்னொரு விஷயம் நடந்துச்சு, கொஞ்சம் ஒரு 1 or 2 years பின்னாடி அங்கே இருக்க லாயர்ஸ் எல்லாமே யோகி ஆதித்யநாத் அவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க. இதே மாதிரி என்ன ரெக்வஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இப்படி என்கவுண்டர் எல்லாம் பண்றதுனால குற்றச்சம்பவங்கள் குறையுது, குற்றச்சம்பவங்கள் குறையறதுனால எங்களுக்கு வேலை இல்லை அப்படின்ற மாதிரியும் ஒரு இது போச்சு. ஸோ எதுக்கு இத்தனை விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டால் குற்றங்கள் குறைக்கப்படும், நீதியும் கிடைக்கும். பட் அதே சமயத்தில் இன்னொன்னும் பார்க்கணும், அது கொல்லப்பட்டவர்கள் அப்படின்றவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இட்ஸ் கிளியர், ரொம்ப ரொம்ப கிளியரா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொன்னவன் கரெக்டாக தான். ஸோ கொன்னவனும் கரெக்டாக சிசிடிவி ஃபுட்டேஜில் மாட்டியிருக்காங்க. ஸோ பக்காவாக எல்லா எவிடன்ஸ் இருக்கிறதுனால என்கவுண்டர் வாஸ் டன். ஸோ திஸ் இஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். அடுத்த ஒரு வீடியோவில் யோகி டாக்ஸில் நான் உங்கள் யோகி, ஐ வில் மீட் யூ.